வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் அல்ல, துரத்தனைகளோடும் அதிகாரங்களோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த நேரத்தில் ஆண்டவர் சர்ப்பங்கள் மீதும் தேள்களை மீதும் மிதிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற, தேவனுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஓ ரபா கஷரனல ரபா ஷேகரனல ரபா ரே கச்சரனல ரபா ஷே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சுத்தவளுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள், அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுடைய தந்திரங்கள் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஓ ரபா ஷரணல ரபா, உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசுடைய கிரியைகள், மனுஷிக ஆவிகள், மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களிலே ஆண்டவரே இப்படி சித்தம் செயல்படுவது போல பூமியிலே செயல்படட்டும். ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தார். அநேக நேரத்தில் குறைவுகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம், இல்லாததை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்ததை நாங்கள் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்துவோம். Nous allons remercier pour le Seigneur pour tout ce qu'il a fait dans notre vie, pour tout ce qu'il a fait dans notre vie. Parfois on regarde que dans le vide, parfois on regarde que dans les choses qui sont vides, qu'on n'a pas, mais aujourd'hui on veut se concentrer sur ce que le Seigneur nous a donné, sur ce que le Seigneur a fait, qu'il a accompli. On veut l'honorer en ce moment. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Check. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உங்களை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உங்களை முழு மனதோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகள் கோடான கோடி, அதுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த போகிறோம்? இந்த நன்றியை தவிர, இந்த காலை வேளையில் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறதை தவிர நாங்கள் என்னத்தை செலுத்த போகிறோம்? நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. லெலரரி கலரரி ஷிக்கலரரி அக்கலரரி கலரரி கத்தலரரி அக்கலரரி கலரரி ஷிக்கலரரி அக்கலரம். தாய் தன் பாலகரை மறப்பாரோ என்று சொன்னது போல அப்பா, அந்த தாய் மறந்தாலும் நீங்கள் மறவேன் என்று சொன்னீங்களே அப்பா. கற்பத்திலே எங்களை பேச சொல்லி அழைத்த நாள் முதல் ஆவியானவரே அப்பா, இன்றைக்கு வரைக்கும் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா.
நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி 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 தகப்பனே. எல்லா இக்கட்டு நாட்களிலும் ஆண்டவரே அப்பா எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, உங்களை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லிலிரி கலரரியா கலரரி கலரரி ஷிக்கலரா பாபா பாபா கத்தலரரியா கலரரி 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 ஷிக்கலரா பாபா பாபா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களோட பாதத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா படைக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உங்களை ஆராதிக்க இந்த இடத்துல உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்த எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்களோட ஆராதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களுக்கு முன்னாலே ஆண்டவரே அப்பா உங்களோட பிரசன்னத்தை இறங்க வரும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீர் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. இயேசையா,
நன்றி அப்பா தகப்பனே. நீங்கள் அப்பா எங்களுக்கு பல கோடி நன்மைகள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தாத்தாவே, நன்றி தகப்பனே அப்பா. நீங்கள் செய்த நன்மைகள் ஆண்டவரே அப்பா ஒரு போதும் ஆண்டவரே அப்பா எண்ணி முடியாதது ஆண்டவரே அப்பா. நாங்கள் எவ்வளவு தான் நன்மை சொன்னாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எவ்வளவு தான் எங்கள் ஆயுள் முழுவதும் நன்மை சொன்னாலும் ஆவியானவரே அப்பா அது போதாது கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கத்தாவே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தயவா எங்களை உயர்த்தினவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றி கத்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நேற்று முன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இருக்கிறவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய அன்பு ஒருபோதும் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்களை மட்டுமே ஆராதிக்கிறோம் அப்பா. உங்களை மட்டுமே உயர்த்துகிறோம் ஆவியானவரே அப்பா. நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே. மனிதர்கள் எங்களை மறக்கலாம் அப்பா, நீங்கள் ஒருபோதும் எங்களை மறவாத தேவனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத உயரொன்றை
தகப்பனே. நீங்க பொய் சொல்லவோ அப்பா, நீங்க மனுஷன் அல்ல கத்தாவே அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா சொன்னது அவையப்பா கத்தாவே, நீங்க சொன்னது ஆண்டவரே அப்பா நீங்க நிறைவேற்றி முடிக்க வல்லவர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கத்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. நன்றி தகப்பனே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்கள் ஜீவனை ஆண்டவரே அப்பா தகப்பனே உங்களுக்காக தருகிறோம் கத்தாவே. எங்கள் ஆத்துமாவை உங்களுக்காக தருகிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே அப்பா கத்தாவே, இந்த ஆராதனை உங்களுக்காக காணிக்கையாய் தருகிறோம் கத்தாவே. அவையானவரே அப்பா நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க கத்தாவே. உங்களுடைய கிருபையால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நடத்துங்க கத்தாவே. நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை இரங்கலுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பும் ஆண்டவரே அப்பா உங்களோட அன்புக்கு ஈடாகாது தகப்பனே அப்பா. உங்களுடைய கிருபைக்கு ஈடாகாது கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நன்றி ராஜா. நன்றி கத்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் பற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் பற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. ரபகஷரரரர. நன்றி செலுத்துகிறோம். ஏகிரியாரர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 ர
உடைய நாமம் மேலானதே, உடைய நாமம் மேலானதே. மேலானவர் இயேசுவே. இயேசு, இயேசு, இயேசு ராஜனே. இயேசுவா, நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. உங்களை மட்டுமே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே அப்பா. உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. லெல்லரி கலரரி கலரரி ஷிக்கலரோ கத்தலரரி அக்கலரரி கலரரி கலரரி கலரமோ. பரிசுத்தரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே அப்பா. எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆவியானவரே அப்பா எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய சாபங்களுக்காக கர்த்தாவே நீங்கள் முள்முடி சுமந்து ஆண்டவரே அப்பா எங்களுடைய சாபங்கள் பாவங்களை தீர்த்தவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. பரிசுத்த பிதாவே அப்பா. உங்களை விட பரிசுத்தமான ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல யாருமே இல்லை கர்த்தாவே அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாவிகள் ஆண்டவரே அப்பா. எங்களை பாவிகளை மீட்க வந்த தேவனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே அப்பா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனா இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா.
நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் அப்பா. நீங்கள் சொன்னது ஆண்டவரே அப்பா ஒருபோதும் தடைப்படாதே கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா பரிசுத்த பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. 6 வருஷத்துக்கு முதல் இந்த சபைக்கு நான் ஒருக்க வந்தபோது ஒரு ஆராதனையில் இந்த சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் சொன்னவர், இந்த சபைக்கு வேறு நிறத்து வேறு கலராக்கள் இந்த சபையில் ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லி. ஆமென். அதே போல் எங்களோட சபையிலையும் ஆவியானவர் பேசினவர். எங்களோட சபையில் வேறு பாஷையாக்கள் வேறு நிறத்தாக்கள் வந்து ஆராதிப்பாங்கன்னு சொல்லி. தேவனுடைய திட்டம் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க, இந்த இடத்துல எங்களோட சபையாக்கள் வந்து ஆராதிக்க, எங்களோட சபையாக்கள் வந்து இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணத்தக்கதாக தேவன் வழிகளை திறந்திருக்கிறார். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்தியோம். நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே அப்பா. நீங்க சொல்ல ஆண்டவரே அப்பா, சொன்னதே ஆண்டவரே அப்பா, நீங்க மறக்க மனுஷன் அல்ல கர்த்தாவே. நீங்க தெய்வம் அப்பா. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நீங்க தெய்வம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே அப்பா, நீங்க சொன்னால் நிறைவேற்ற நீங்க வல்லவர் கர்த்தாவே. நீங்க சொன்னது போல கர்த்தாவே அப்பா எங்கட சபை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பெருக பண்ண நீங்கள் என்னமாய் கர்த்தாவே, பெருக பண்ண நீங்க வல்லவர் கர்த்தாவே அப்பா. வலைகளை திறக்க நீங்கள் பெரியவர் கர்த்தாவே அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். தாம் சீரகின் நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர்
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்மைக்கே துதிகன மகிமைகளை செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. Avant qu'on aille de la prédication, j'aimerais inviter Pasteur à partager peut-être 5 minutes à propos de vous, votre témoignage. Ouais, venez, on vous accueille ici dans l'église de Christ. L'encarang tati, accueilli par la main. Je suis désolée de faire ça à la dernière minute. Qu'est-ce que je vous partage? Ce que j'ai vécu jusqu'à maintenant. D'accord. Voilà, bonjour à tous. எல்லோருக்கும் காலை வணக்கம். Soyez les bienvenus ici dans l'église du Gospel, pardon. Gospel Center Juraல உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். Merci pour vos chants. Merci pour ce que vous avez amené. Je suis très touché. Je ne pensais pas à ça. நான் மிகவும் என்னுடைய மனம் தொடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஆண்டருக்காக எவ்வளோ ஓடுறீங்க, விசேஷமாக வாலிப பிள்ளைங்க. நன்றி உங்களுக்காக. C'est la preuve que Dieu ne regarde pas aux langues. Il n'est pas, bloqué par les langues ou par les cultures. Quand il amène son esprit, il amène à tous. இதுவே ஒரு ஆதாரமாக இருக்குது. ஆண்டவருக்கு மொழி என்பது ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அவர் எல்லா மொழிகளுக்கும் எல்லா நேஷனாலிட்டிஸ்க்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பிரசனம் எல்லாருக்கும் உண்டு. C'était pour moi une grâce de pouvoir venir ce matin. Je le savais, mais je ne pensais pas aussi fort. Merci encore. எனக்கு பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலையில் உங்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள நான் நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. Que Dieu continue de vous bénir richement, en nombre et en grâce, afin qu'il soit toujours élevé. Amen. Amen. ஆமென். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் ஆனர் பண்ணலாம். இதுதான் ஆண்டவருடைய மகிமையில் விழுந்து பயணிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் தாழ்ச்சி அடையோம். Dieu est bon, Dieu est notre berger et c'est pour ça qu'on ne sera jamais humilié. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Aujourd'hui, je vous accueille tous dans le nom de Jésus-Christ. ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Nous allons voir la parole de Dieu ensemble. மத்தேயு 1:23 நாங்கள் பார்த்தால், Dans Matthieu 1, verset 23, c'est marqué. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். La Vierge sera enceinte, elle mettra au monde un fils et on l'appellera Emmanuel, ce qui signifie Dieu est avec nous. நம்முடைய ஆண்டவர் எங்களோடு கூடவே இருக்கிற ஒரு தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். Le Dieu que nous adorons est un Dieu qui reste tout le temps avec nous. Il est un Dieu avec nous. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் எல்லாம் இப்போ லீவு நாள்னு பார்த்தோம்னு சொன்னால், ஏன் எங்களுக்கு லீவு நாள்னா சந்தோஷம்? நாங்கள் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் விருப்பம். என்ன தனியாக இருக்கிறது யாருக்குமே விருப்பம் இல்லை. Ce qu'on aime bien dans les jours du congé, c'est d'être ensemble en famille. Personne n'aime être seul. Et c'est pour ça qu'on aime se rassembler en communauté, même si on est peu. ஆமென். ஆண்டவரும் அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறார். மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. Dieu a aussi créé l'homme de cette manière. Il a dit, l'homme, ce n'est pas bien qu'il soit seul.
ஆமென் ஹalleluya. இந்த நாட்களில் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எவ்வளவோ உறவுகள் எங்களை சுற்றி இருக்கலாம். பிள்ளைகள், அம்மா அப்பா, சகோதரங்கள், சொந்தக்காரங்க, எவ்வளவு பேர் எங்களுக்கு இருக்கலாம். Mais aujourd'hui, le problème, c'est que même si on est entouré de beaucoup de personnes de notre famille, de nos frères et sœurs, de nos mamans, etc., அதை விட இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி அதில் நிறைய ஃபாலோவர்ஸ், அதில் எங்களுக்கு நிறைய சொந்தங்கள் அது மூலமாக வருது. ou même sur les réseaux sociaux, nous sommes entourés de plein de personnes. அவ்வளவு கனெக்ஷன் எங்களுக்கு இருந்தாலும் Même si on a toutes ces connexions, இந்த நாளில் மனுஷரை தாக்குற ஒரு பெரிய வியாதி என்னன்னு சொன்னால் தனிமை. mais même si on a toutes ces connexions, une maladie qui touche tout le monde, c'est la solitude. இப்போ கிட்டடியில் நியூயார்க் அந்த அந்த ஒரு பத்திரிகையில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. 15 சிகரெட் குடித்தா எப்படி ஒரு உடம்பில் பாதிப்பு வருமோ, தனிமையை உணர்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாதிப்பு ஏற்படுமா. Il y a eu une étude dans les New York Times où ils ont fait une étude et ils ont remarqué qu'être seul a la même conséquence que quand on fume une cigarette, 15 cigarettes par jour. Il y a le même effet. தனிமை எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம் என்று பாருங்க. La solitude, ça blesse beaucoup. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே எங்களை விட்டு விலகாமல் உங்களோட கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Mais le Dieu que nous adorons, il est tout le temps avec nous, avec vous aussi, il est toujours avec nous. மனுஷனை தண்டிக்க பயன்படுத்துகிற ஒரு விதம் தூக்கு தண்டனை. அது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மனுஷன் இறந்து போயிடுவான். Une punition que l'homme a inventée pour l'homme, c'est d'être pendu et en quelques minutes il est mort. அதை விட இன்னொரு முறை மனுஷனை என்ன செய்வாங்க, ஒரு இருட்டு அறையில் பூட்டி வச்சு அவர் பேசவும் முடியாது, மற்றவர்கள் பேசுறதை கேட்கவும் முடியாது, ஒருவரை பார்க்கவும் முடியாது, மற்றவர்கள் இவரை பார்க்கவும் முடியாது. Et de la même manière, il y a aussi une autre punition que les hommes ont créée pour les hommes, c'est de isoler l'homme dans une chambre pour qu'il ne reçoive pas de communication et qu'il ne donne pas de communication, qu'il soit tout seul. ஆனால் அது ஒரு பெரிய கொடுமையான ஒரு தண்டனை. அவன் ஒரு 15 வருஷம் கழித்து அவன் ஜெயிலில் இருந்து வருகிற பொழுது பெரும்பாலும் பைத்தியம் பிடிச்சவர்களாக தான் அவர்கள் வெளியில் வருவார்கள். Et cette punition, ça fait beaucoup souffrir parce qu'après même 15 ans, quand ils sortent de la prison et qu'ils n'ont pas vu des gens, ils sont comme des fous en fait quand ils sortent. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். Mais le Seigneur que nous louons a dit que je ne vais jamais vous laisser comme des orphelins. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Il a dit que je serai avec vous jusqu'à la fin du monde, je serai avec vous. அப்போ பாருங்க, இன்றைக்கு 3 சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதர்களாகிய நாங்கள் தனிமையை உணர்கிறோம். முதலாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Donc maintenant, on va voir 3 situations dans lesquelles l'homme se sent seul. Et nous allons voir dans la première situation. பிரசங்கி 2:17 பார்த்தோம் என்றால், dans Proverbes chapitre 2 verset 17, c'est marqué. Ecclésiaste. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் காரியங்களெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமும். C'est marqué, alors j'ai détesté la vie, oui, ce qui se fait sous le soleil m'a déplu, car tout n'est que fumée et revient à poursuivre le vent. ஜீவனையே வெறுத்தேன் என்று சொல்றார். Il dit j'ai détesté la vie. இது யார் சொல்ற ஒரு ஆள் என்று சொன்னா, இவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி. La personne qui dit ça, c'est une grande personne qui est sage. பல நிலைகளிலே வெற்றியை அடைந்த ஒரு மனிதன். C'est une personne victorieuse qui était roi. சாலமோன் ராஜா சொல்றார். Le roi Salomon dit ça. நாங்க சிலவள வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம விரக்தியில போறது இருக்குது. இவருக்கு எல்லாமே கிடைச்சு அவர் விரக்தியில போய் இத சொல்றார். Certains, on n'a rien de notre vie, on déteste notre vie, mais lui, le roi Salomon, il avait toutes les richesses du monde et quand même, il a détesté sa vie.
அவ சாலமோன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா அவன் பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவன் பைபிள்லேயே 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறான், நீதிமொழிகள், பிரசங்கி என்று சொல்லி. அவ்வளவு ஒரு அறிவாளி அவன். Le roi Salomon était un grand sage, il avait une grande sagesse. Il a même écrit 2 livres dans la Bible. அது மட்டுமல்ல, அவன் பெரிய பெரிய வெற்றிகளையான காரியங்களை செய்தவன். என்னன்னு சொன்னா அவன் அந்த உலக வேர்ல்டு ஒண்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. அதை இதண்டது அவன்தான், அவன்தே பண்ணது. Salomon est celui qui a aussi inventé le jardin pendu. அது மட்டுமல்ல, பொன்னாலேயே ஒரு கோயிலை முதலாவது கட்டினவன் சாலமோன். Et la première personne qui a construit le temple en or était Salomon. அது மட்டுமல்ல, பல பல பெரிய பெரிய பேலஸ் எல்லாம் நிறைய கட்டினவன் அவன். Et c'était aussi celui qui a construit beaucoup de palais dans ce monde. அது மட்டுமில்லாம அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள்ண்டா முடிவில்லை. நிறைய பொன் வெள்ளி எல்லாமே, அவருடைய எல்லாமே ரிஷஸ் நிறைவா இருந்தது. Le roi Salomon avait plein de richesses, il était plein d'argent, d'or, il avait vraiment plein de richesses dans ce monde. அவனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்களாம், அப்படி பணக்காரர். Et dans son époque à lui, même l'argent n'était pas aussi précieux que tout ce qu'il avait. அவன் ஞானத்தை கேட்டு வெளிநாடுகள்ல இருந்து வர்ற ராஜாக்கள் அவங்க வரைக்கல ரத்தினங்கள், பல அரிய வகையான மிருகங்கள், அப்படி நிறைய பொருட்களை கொண்டு வந்து அவன் வீட்டை நிரப்பினாங்க. Lorsque le monde a entendu parler de la sagesse de Salomon, ils sont venus de plein de coins de tout ce monde et ils ont ramené des richesses, des pierres précieuses, des animaux exotiques. Ils ont ramené plein de choses lorsqu'ils sont venus le voir à cause de sa sagesse. பாருங்க, அவனுக்கு பேர், புகழ், பணம் எதுக்குமே அவனுக்கு குறை இல்லை. Il n'avait aucun manque dans la gloire, le nom et puis l'argent. அவனுக்கு 1000 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்களாம். Il avait 1000 femmes et 300 concubines. மற்றது கீத வாத்தியங்கள், இது குடிக்கிறது எல்லாமே அவன் சொல்றான், வாழ்க்கையில புசிச்சு குடிக்கிறது தான் கண்டது, வேற ஒன்றும் இல்லை என்று சொல்றான். Il avait tout ce qu'il avait besoin pour manger, boire, et puis il a dit, il a tout mangé et bu. ஆனா இந்த அவனுடைய வாழ்க்கையின் அந்த உச்ச கட்டத்துல எல்லாமே அடைஞ்சிட்டான், எல்லாம் பெஸ்டானதை எடுத்துட்டான். ஆனா கடைசியில் என்ன சொல்றான், இது எல்லாம் என் ஜீவனையே எனக்கு கசந்து போச்சு, வெறுக்குது, இந்த எல்லாமே மாயை என்று சொல்லி அவன் சொல்றான். Mais à la fin de sa vie, lorsqu'il vient à la fin de ses jours, il a tout vu, il a tout connu, mais il dit il déteste sa vie. அப்ப என்ன பார்க்கிறோம்னு சொன்னாங்கட, வாழ்க்கையில எவ்வளவுதான் அடைஞ்சாலும் வாலிப பிள்ளைகளே, பணம் இருக்கலாம், பதவி, அந்தஸ்து எது வேண்டாலும் இருக்கலாம், ஆனா அந்த சந்தோஷம், சமாதானம் எங்களோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான அந்த காரியங்கள் இல்லையண்டா ஒன்றுமே இல்லை. எங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய வெற்றிகளை நாங்கள் பெறலாம், ஆனா அந்த எங்களோட வாழ்க்கையில இழந்து போகக்கூடாத ஒன்று இருக்கு. Mais ce que Salomon nous enseigne, c'est que même si on a tout dans la vie, mais qu'on n'a pas les choses comme le bonheur, la joie, ou qu'on n'a pas Dieu, alors notre vie, elle est vide. நாங்களோட வாழ்க்கையின் அந்த வெற்றியின் உச்சத்துல நாங்க சில வேளையில தனிமையா இருப்போம். Même lorsqu'on a la plus grosse des victoires de notre vie, on peut se sentir seul parfois. இப்போ பாருங்க, எங்களோட கடைக்குள்ள இப்போ சரி அல்டிக்குள்ளே போகிறோம்டா, அல்டிக்குள்ளே போன உடனே நிறைய ஜனங்கள் இருந்து சாமான் வேண்டி கொண்டு இருப்பாங்க, கலகலண்டு எல்லாரும் சாமான்கள் வேண்டுவாங்க, இதண்டுவாங்க, அங்கே நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, சரியா? Lorsqu'on entre par exemple dans Aldi, dans le magasin Aldi, il y a plein de gens qui sont en train d'acheter des choses, ils sont tout contents, en train d'acheter les actions, etc. அப்படியே உள்ளுக்க போனீங்கன்னா ஸ்டாஃப் ரூமுக்குள்ள கொஞ்சம் பேர், ஒரு 3-4 பேர் இருந்து பவுஸைக்கு எடுப்பாங்க, அல்லது வேலை தொடங்குறவங்க போகிறவங்க, அப்படி அதில் 2-3 பேர் இருந்து காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. Et ensuite, si vous allez un peu à côté, vous allez voir la chambre où il y a les ouvriers, ils sont en train de boire leur café, prendre leur pause, en train de parler, etc. அப்படியே நீங்க பீரோக்குள்ள போனீங்களா, தனியா ஒரு ஆள் இருந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்துன்னு இருக்கும். Et ensuite, si vous entrez encore plus profond dans le bureau, vous voyez une seule personne qui est en train de travailler sur l'ordinateur. அது யாருன்னு சொன்னா அந்த FAOL அல்லது அதுக்கு பொறுப்பான பெரிய பாஸ், அவர் அதுக்குள்ள தனியா இருப்பார், ஒருத்தருமே இல்லாம.
Et là-bas, il y aura notre patron, il est tout seul et il n'y a personne dans sa chambre. அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க உயர போக 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 எங்களுக்குள்ள தனிமைன்றது வந்து ஒட்டிக்கொள்ளும். Et de la même manière, lorsqu'on monte dans les hauteurs de notre vie, au plus qu'on va plus haut, alors on est entouré par la solitude, par l'isolation. ஆனா நம்முடைய ஆண்டவர் எந்த நிலையிலேயும் எங்களோட கூடவே இருப்பேன், இம்மானுவேலரா இருப்பேன் என்று சொல்றார். Mais notre Dieu est celui qui est dans chaque étape de notre vie, dans chaque hauteur, il est avec nous et il s'appelle Emmanuel. அந்த நாட்களில் எல்லாருக்குமே ரொக் அண்ட் ரோல் அந்த மியூசிக் இசை வடிவமைப்பு எல்லாருக்கும் தெரியும். அதை அந்த ரொக் அண்ட் ரோல் கிங் வந்து அவர் எல்விஸ் பிரெஸ்லி என்று சொல்லுவாங்க. Dans les jours, dans les temps anciens, il y avait un musicien qui s'appelait Elvis Presley et c'était un grand artiste de rock and roll. அந்த நாட்களில் அமெரிக்கன்ஸ், லண்டன்காரர், இந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாம் அவற்றை பாட்டுக்கு மிகவும் சரியான ஃபேன்ஸாக இருந்தாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஆள் அவர். C'était un musicien qui était très célèbre en Amérique, en Angleterre. Il avait plein de fans, plein de gens qui adoraient sa musique. ஆனால் அவர் ஆரம்பிக்கிற பொழுது 17 வயசு வாலிபப்படின்னு ஆரம்பிக்கிற பொழுது அவர் ஒரு சின்ன ஒரு பேண்டோட தான் அதை ஆரம்பித்து கொண்டிருந்தார். Quand il avait 17 ans, c'est là qu'il avait commencé sa carrière musicale avec un petit sac. அப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போய் அவரை கேட்குற பொழுது நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க என்று சொல்லி கேட்பார். Alors, il y a un journaliste qui allait lui demander, vous, qu'est-ce que vous voulez achever de votre vie? அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து பணக்காரனாக வர விரும்புகிறேன், ஃபேமஸாக வர விரும்புகிறேன், நல்ல சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். Et quand il a 17 ans, il dit, j'ai envie de devenir célèbre, j'ai envie de devenir riche et j'ai envie d'être très joyeux. இதே எல்விஸ் பிரேஸ்லிய 30 வருஷம் கழிச்சு அதே ரிப்போர்ட்டர் போய் அவரை வந்து இதன்றார், கேள்வி கேட்குறார். Ce même journaliste est allé 30 années plus tard à ce même Elvis Presley et lui a demandé une question, la même question. அப்போ அவர் கேட்டார், எல்விஸ் பிரேஸ்லி, நீங்கள் வந்து இப்போ நல்லா இப்போ உங்களோட வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ண வேணும்னு நான் கேட்ட பொழுது நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன பணக்காரனாக வர விரும்புகிறேன், அடுத்தது புகழ் பெற விரும்புகிறேன், அடுத்தது சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், எல்லாம் நீங்கள் இப்போ அடைஞ்சிட்டீங்களா என்று கேட்டார். Et le journaliste lui a demandé, quand je vous ai demandé cette question il y a 30 ans, vous m'avez dit que vous voulez devenir riche, célèbre et joyeux. Est-ce que vous avez achevé toutes ces choses? அப்போ அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், பணம் வந்து என்னட்ட நிறையவே இருக்குது. அவர்கிட்ட பெரிய ஜெட் அவருக்கு தனியாக இருந்துச்சு, பெரிய பெரிய கார், பெரிய பங்களா, அதுகளெல்லாம் வாழ்ந்தார், பணத்துக்கு குறைச்சலே இல்லை. Et ensuite, Elvis Presley il a répondu, j'ai beaucoup d'argent, j'ai plein d'avions, j'ai plein de jets privés, de maisons, j'ai beaucoup de richesses. புகழ் வந்து அதுக்கும் குறைச்சல் இல்லை. J'ai beaucoup de célébrités aussi, je suis connue partout dans le monde. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறனான்னு கேட்டால் அது நரகத்தில் இருக்கிறது போல தனிமை உணர்வை உணர்கிறேன் என்று சொன்னாரா. Et lorsque il a répondu, s'il était joyeux, il a répondu, je suis pas content, je suis pas heureux, je me sens comme dans l'enfer, je me sens isolé comme dans un enfer. கடைசியில் ஒரு நாள் அவர் தன் அறையில் ஓவர் டோஸ் ட்ரக்ஸ் எடுத்து அப்படியே மரிச்சு போய் கிடந்தார். Et un jour, il est mort après une overdose de drogue. பாருங்க, அந்த மனுஷனுக்கு ஒன்றுமில்லாமல் போய் அந்த வாழ்க்கையை வெறுக்கலை, எல்லாமே இருந்து நிலைமையில் அவற்றை வாழ்க்கை எப்படியா முடிஞ்சு போச்சு, தனிமையை உணர்ந்தார். Donc vous voyez ici, cette personne n'a pas perdu sa vie parce qu'il n'avait rien dans sa vie, mais il avait tout, mais en même temps, il n'avait pas de joie. அப்போ பாருங்க, நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே எந்த நிலைமையிலே எங்களை தனியை விடாமல் எங்களோட கூட நாங்களே அவற்றை ஆலயம், எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Mais nous, les enfants de Dieu, nous sommes tellement bénis d'avoir un Dieu qui est tout le temps avec nous. Il s'appelle Emmanuel et sa présence est tout le temps avec nous. எங்களோட சத்தத்தை கேட்கிறார், எங்களுக்கு துணை செய்கிறார். Il nous entend, il est avec nous, près de nous. Sa présence est tout le temps près de nous. யாக்கோபை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் முதல் என்ன செய்தான், அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், தமையனை ஏமாற்றினான்,
அடுத்தது மாமாவை ஏமாத்தினான். இப்போ எல்லாமே எல்லாமே அவனுக்கு வந்துட்டு 2 பெரிய கோலும் கையுமா போனவன் இப்போ 2 பெரிய பரிவாரங்களோட திரும்பி வாரான். Si on regarde la vie de Jacob, par exemple, il a trompé son père, il a trompé son frère, et il part juste avec la main vide et il revient avec 2 grosses familles. ஆனா அந்த நேரத்தில் அண்ணன் வாரான்னு சொன்ன உடனே எல்லாரையும் அனுப்பிவிட்டு இப்போ தனியே போறான். Mais lorsqu'il a dû re-rencontrer son frère, il a envoyé toute sa famille loin de lui et il va le rencontrer tout seul. பாருங்க, நாங்க எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே எங்களை ஒரு நேரத்தில் கைவிட்டுடும். Et ça, c'est un exemple pour montrer que les choses de ce monde vont nous abandonner dans un point de notre vie. ஆண்டவர் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. Mais la seule part qui nous est jamais pris, la seule personne qui nous abandonne jamais, c'est Jésus. அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா அவனோட வாழ்க்கையில எவ்வளவோ ஆண்டவர் அவனோட கூட இருந்து எல்லா கஷ்டத்திலையும் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி பைபிள் முழுக்க எழுதி இருக்கு. அந்த கடைசியில என்ன செய்தாருடா, அவனை அந்த தேசத்துல அந்நிய தேசமாகிய எகிப்து தேசத்துக்கே அதிகாரியா ஆண்டவர் உயர்த்தினார். அந்த தனிமையில ஆண்டவர் கூட இருந்து. Si on voit dans la vie de Joseph, c'est pareil. Il était entouré d'une famille et ensuite il a été isolé. Mais ensuite, lorsqu'il a pris la main de Dieu, Dieu l'a exalté, il l'a levé devant tout le monde en Égypte. அந்த வேதம் முழுக்க பார்க்கிறோம் ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்தார் என்று சொல்லி. Dans la Bible, nous voyons dans chaque verset que Dieu était avec Joseph. அதான் தாவீது சொல்லுகிறான், என் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, எப்பொழுதும் ஆண்டவரை தனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். David, le psalmiste, dit qu'il met devant Dieu devant lui tout le temps. அத மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரை எங்களுக்கு முதலாவது வைக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். Et de la même manière de notre vie, nous devons mettre Dieu en première place. Nous devons d'abord rechercher son royaume. Nous devons d'abord le rechercher lui. இயேசுவை கூட பிசாசு சோதிக்கிற பொழுது அவன் சொன்ன அந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டி, இதே என்ன நீ வணங்கினா இது எல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி. Même lorsque Jésus a été tenté dans le désert, le diable lui demande, je vais te donner toutes ces choses du monde si tu m'adores. அப்ப ஆனா இயேசுவுக்கு தெரியும் இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போகும், அழியாத ஒரு தேவன், நித்தியமான தேவன், அவரைத்தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி பிசாசுக்கு சொல்லுகிறான். Mais Jésus savait que les choses de ce monde sont juste temporelles, elles sont juste temporaires, mais la seule personne qui sera toujours avec lui, c'est Dieu. Et il a dit, moi je vais adorer que mon Dieu. அவ பிள்ளைகள் பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும். சொந்தங்கள் ஒரு நாள் விட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் விட்டு போவாங்க, எங்களுக்கு இருக்கிற வேலை ஒரு நாளைக்கு விட்டு போகும், எங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற சுகம் ஒரு நாளைக்கு விட்டு போகலாம். ஏனென்றா எல்லாமே அழிஞ்சு போகிற காரியங்கள் தான். ஆனா எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை தனியே விடாத தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். De la même manière, dans notre vie, on peut perdre nos amis, nos familles, nos travails, on peut perdre notre santé, parce que toutes ces choses sont temporaires, mais la seule personne qui est éternelle dans notre vie, qui est tout le temps là pour nous, c'est Dieu. அப்போ முதலாவது எங்களோட வெற்றியின் உச்ச கட்டத்தில் கூட நாங்கள் தனிமையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். Donc d'abord, même lorsqu'on est dans notre victoire, même à la fin de notre victoire, Dieu est avec nous. ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் லூக்கா 15வது அதிகாரத்தில். எல்லாருக்கும் தெரியும் இளைய மகனுடைய கதை. 13லேருந்து 16 பார்த்தோம் என்றால், இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பிவிட்டான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டிலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. Donc nous allons lire dans Lucas chapitre 15 versets 13 à 16. C'est la parabole du fils perdu et de son frère.
Donc c'est écrit, peu de jours après, le plus jeune fils ramassa tout et partit pour un pays éloigné où il gaspilla sa fortune en vivant dans la débauche. Alors qu'il avait tout dépensé, une importante famine survint dans ce pays et il commença à se trouver dans le besoin. Il alla se mettre au service d'un des habitants du pays qu'il envoyait dans ses champs garder les porcs. Il aurait bien voulu se nourrir des caroubes que mangeaient les porcs, mais personne ne lui en donnait. அப்போ உங்களுக்கு தெரியும் இது இந்த இளைய மகன் கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அப்பாட்ட 2 பிள்ளைகள் அதில் ஒரு ஆள் வந்து தன் சொத்தையெல்லாம் வேண்டிக் கொண்டு போய் அங்கே வேசிகளோட நண்பர்களோட எல்லாம் திரிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சு போட்டார் அந்த நேரத்தில் காசு இருக்கிற நேரம் கூட இருந்தவங்க எல்லாமே இல்லாமல் போன போல் அந்த நேரத்தில் இவற்றை காசு குறைபடுற அந்த நேரத்தில் பார்த்து பஞ்சம் அந்த தேசத்தில் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு பிரச்சனைன்னு வர்ற பொழுது அவரிடத்துல ஒருத்தருமே பக்கத்தில் நிற்கல. Donc on connaît tous l'histoire du fils perdu. C'est un père qui a 2 fils. Il y en a un qui a vendu toute la richesse de son père, qui est allé, il a dépensé sa richesse avec ses amis, il est même allé chez les prostituées, etc. Il a vraiment tout gâché, tout perdu. Et là, on peut voir que les gens qui étaient avec lui quand il avait l'argent ne sont pas là quand il a plus d'argent. அப்போ நாங்கள் எப்போ நாங்கள் 2வது தனிமையை எங்களோட வாழ்க்கையில் உணர்வோம்டா எங்களோட வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிற பொழுது எல்லாத்தையும் இழந்து போகிற பொழுது பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் தனிமையை சந்திக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில். Donc une autre fois, un autre moment où on sent la solitude, où on sent l'isolement, c'est les moments où on a une perte, où on a échoué dans quelque chose. நாங்கள் யோபுவை பார்த்தோம்னு சொன்னால் Si on voit dans la vie de Job, அவன் வந்து கிழக்கத்தி புத்திரர்ல பெரிய பணக்காரன் இப்போ இந்த பில்கேட்ஸ் மாதிரி அவன் ஒரு பெரிய அந்த காலத்தில் பெரிய ஆள் அவன். Job était un homme très très riche, il serait quelqu'un pareil à Bill Gates aujourd'hui. அவனுக்கு 10 பிள்ளைகள் பெரிய சொத்து பத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு. அவனுடைய வீட்டில் பெரிய ஒரு நாள்லயே எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க. Il avait 10 enfants, il avait de grandes richesses, il avait des grandes maisons, il y avait plusieurs personnes qui mangeaient chez lui. அப்போ ஆனால் ஒரு நாள் வந்துச்சுது அவன் எல்லா சொத்தையும் இழந்தான் 10 பிள்ளைகளை இழந்தான். அந்த நேரத்தில் வேலைக்காரன் கூட இவன் கூப்பிட காது கேளாதவன் போல போயிட்டானா. Et un jour, il a tout perdu. Il a perdu ses 10 enfants. Et on peut voir dans un épisode, lorsqu'on lit cela, que même son serviteur, lorsque Job l'a appelé, a fait semblant de ne pas l'entendre. எங்கள்கிட்ட எல்லாம் காசு எல்லாம் இருக்கும் மட்டும்தான் ஆட்கள் எங்களோட இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தோல்வி என்று வர்ற பொழுது எங்களோட வாழ்க்கையில் இழப்பண்டு வர்ற பொழுது ஆண்டவர் மட்டும்தான் உங்களோட கூட இருப்பார். Lorsqu'on a tout, lorsqu'on a de l'argent, lorsqu'on a toutes les richesses, tout le monde est autour de nous, tout le monde est notre meilleur ami. Mais lorsqu'on perd tout, qu'on n'a rien, c'est là qu'on trouve la solitude, c'est là qu'on trouve l'isolation et que personne ne veut être avec nous. ஜோபு அந்த நேரத்தில் வியாதிப்பட்டு இருக்கிற பொழுது அவருடைய சிநேகிதர் கூட முதல் வந்து தூரத்தில் நிற்கிறாங்க, பிறகு கிட்ட வந்தும் அவர்கள் அலப்புண்டாக்குகிற ஆறுதல்காரராம். அவனுக்கு ஆறுதல் அவங்களால கிடைக்கல. Et même lorsque Job avait une maladie, il était devenu malade, même ses propres amis, ses meilleurs amis étaient loin de lui et ils ne voulaient pas être près de lui. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அவனுக்கு ரெட்டத்தனியாக திருப்பி கொடுத்தார். திருப்ப அவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அவனை ஆசீர்வதித்த போது இந்த சகோதரர்கள் எல்லாம் அப்போதான் வாராங்க. இவ்வளோ நாளும் வரையில் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறகு அந்த இடத்துல வந்து அவன் எல்லாம் பாட்டி பண்ணி நல்லா சாப்பிட்டு அப்போ அவனுக்கு மோதிரங்களை கையில் போடுறாங்களாம். அண்ணனுக்கு இப்போதான் பார்க்குறாங்கடே இப்படியெல்லாம் நடந்திருக்கண்டு எல்லாம் இருக்கேக்க உலகம் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயேக்க திரும்பியும் பார்க்காது. Alors, c'est beaucoup ça. Donc, lorsque Dieu commence à changer la situation de Job et qu'il était dans une situation où il n'avait rien, et ensuite Dieu lui ramène le double de tout ce qu'il a perdu, c'est là que vous voyez que sa famille revient comme par hasard, et puis qu'il y a ses amis qui reviennent, ils lui mettent une bague, ils lui donnent de la richesse, etc. Ils sont en train de faire la fête, ils sont là près de lui.
ஆனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உதவிக்காய் கதறுகிற பொழுது அதான் மனுஷரிடத்துல இப்படியான நேரங்களில் நாங்கள் போகாமல் எங்களோட தனிமையில் நாங்களோட வாழ்க்கையின் தோல்விகளில் நாங்கள் என்ன செய்யணும், நம்முடைய இம்மானுவேல் தேவனை நாங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டும். Et c'est pour ça que lorsqu'on a besoin d'une aide, il ne faut pas aller chercher les humains. Il y a une seule personne qui est là pour vous lorsque vous avez besoin de l'aide, et c'est Emmanuel, c'est le Dieu qui est avec vous, et il est près de vous lors de votre isolation. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஜெயம் வராது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி. Et même la parole de Dieu dit que notre victoire ne viendra pas des autres coins du monde, mais ils viendront du Dieu qui a créé la terre. ஆமென். முதலாவது நாங்கள் பார்த்தோம், எங்களோட வெற்றியின் உச்ச கட்டங்களில் நாங்கள் தனிமையை அனுபவிக்கிற பொழுது ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தது போல எங்களோடையும் கூட இருக்கிறார், தனிமையில் எங்களை விடாமல். ரெண்டாவது பார்த்தோம், நாங்கள் தோல்விகளிலே போகிற பொழுது யோபுவை போல எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நிற்கிற பொழுதும் கூட அந்த இடத்துலையும் எங்களை பொன்னாக ஆண்டவர் விளங்க பண்ணி எங்களோட தனிமையில் அவர் துணையாக இருப்பார். Donc premièrement, nous avons vu que Dieu est avec nous dans nos victoires, dans les moments comme dans la vie de Joseph, où il était dans l'isolation, mais ensuite il a eu le succès. Dieu était avec lui. Et de la même manière, Dieu est aussi avec nous lorsque on a tout perdu et qu'on est tout seul et il n'y a personne pour nous. Dieu, il est tout le temps avec nous. மூன்றாவது பார்க்க போகிறோம், யாத்ராகமம் 2:15 உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மோசேயை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். Et nous allons voir dans le livre de Exode, troisièmement, qu'est-ce qu'est l'isolation. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி ஒரு மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். Nous pouvons lire dans Exode chapitre 2 verset 15, le Pharaon apprit ce qui s'était passé et il chercha à faire mourir Moïse. Mais Moïse s'enfuit loin de lui et s'installa dans le pays de Madian. Il s'arrêta près d'un puits. மோசேயோட கதை உங்களுக்கு தெரியும். அவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவனை கொலை செய்ய தேடினார்கள். அந்த நாளில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாரையும் எபிரேயர் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய தேடினாங்க. அதில் ஆண்டவர் அவனை தப்புவிச்சு பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்ந்து நல்ல வாக்கிலும் வல்லமையிலும் நல்ல கெட்டிக்காரன், நல்ல ஒரு ராஜகுமாரனா வளர்ந்து வர்றான். Nous connaissons tous l'histoire de Moïse. Qui lui, quand il était né, quand il était un bébé, il a été cherché par les Égyptiens parce que dans cette époque-là, ils tuaient tous les enfants qui étaient nés. Et Dieu avait protégé Moïse. Il a ensuite été transféré dans le palais égyptien et il a grandi dans l'excellence. Il était très éduqué, c'était une personne excellente. அப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கிற பொழுது அவன் அறிகிறான் தான் எகிப்தியன் அல்ல எபிரேயன் என்று சொல்லி. Mais alors qu'il grandissait, il a reconnu qu'il n'est pas un Égyptien, mais qu'il est hébreu. அப்ப அவன் அங்க எகிப்தியர் இந்த எபிரேயரை அடிமைப்படுத்துறத அவன் பார்த்த பொழுது எந்த இனம் இப்படி கஷ்டப்படுது, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும்னு சொல்லி அவங்கள சந்திக்க போறார். Et lorsqu'il a vu que les Israélites étaient les esclaves des Égyptiens et qu'ils souffraient chaque jour, il a reconnu cela et il n'arrivait pas à rester sans rien faire pour ses frères et sœurs. அங்க ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு கொடுமைப்படுத்தி அடிக்கிறத பார்த்து இவன் என்ன செய்வான், அந்த எகிப்தியனை கொன்றுடுவான். Et lorsqu'il a vu un Égyptien qui faisait souffrir l'un de ses frères et sœurs qui était hébreu, et qu'est-ce qu'il a fait? Il l'a massacré. அப்ப இவன் அப்படியே எப்பா நான் எபிரேயர் தன்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க, நான் இவங்களை விடுவிக்கிற ஒரு ஆளை தன்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க என்று சொல்லி நினைச்சு கொண்டு இவன் போயிட்டு அடுத்த நாள் இவங்கள் மத்தியில் வரைக்க ஒரு 2 எபிரேயர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழன் சண்டை போட்ட மாதிரி. Donc qu'est-ce qui se passe? Lui il pense que les Hébreux vont lui donner du support et qu'ils vont l'accepter comme le sauveur, le Messie des Israélites. Et ensuite, le jour suivant, il vient et il voit 2 Hébreux se battre l'un contre l'autre.
அப்ப இவன் அவங்கள பார்த்து ஏன் இப்படி சண்டை பிடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் சகோதரர்கள் தானே, சண்டை பிடிக்காதீங்கன்னு சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மேல உன்னை அதிகாரியா வச்சது யாரு, நீ நேற்று அவனை கொண்டு போட்டது இது எங்களுக்கு தெரியும், அத மாதிரி எங்களை சாகடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். Et donc, quand il a vu cette bagarre entre ces deux Hébreux, il est venu puis il leur a dit, pourquoi est-ce que vous vous battez, vous êtes des frères, pourquoi vous vous battez entre vous? Alors ces personnes lui ont dit, qui es-tu pour nous donner des commandements? Toi, tu es celui qui a tué quelqu'un hier. Et puis ils lui ont parlé comme ça. இவங்க ராஜா மட்டும் இந்த காரியத்தை எட்ட பண்ணிட்டாங்க, இவன் கொலை செய்துட்டான்னு சொல்லி. Et cette chose qu'il a tué quelqu'un est allée jusqu'à l'oreille du pharaon. அன்றைக்கு அவன் யோசிச்சான், நீ எகிப்தில் இருந்தும் பிரயோசனம் இல்லை, ராஜா அதான் கொண்டு போடுறதுக்கு வகைதர்றான், இந்த எபிரியரும் அவங்க தன்னை சகோதரனா ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி எடுத்தான் ஓட்டம். மீதியான் தேசம் வரைக்கும் அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் போய் அந்த இடத்துல தங்கி இருக்கிறான். Et là, il s'est enfui de l'Égypte parce qu'il a vu qu'il n'avait aucun support des Égyptiens, aucun support du Pharaon, aucun support des Israélites. Et qu'est-ce qu'il a fait? Il s'est enfui de l'Égypte et il est venu dans le désert de Madian. Et il y était pendant 40 années. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது பிளவுற பொழுது மனுஷர்கள் யாராவது பார்த்தாங்களோ அவ்வளவுதான். மனுஷன் தான் பிளவிட்டா மறைக்க பார்ப்பான், ஆனால் வேறு ஒரு ஆள் பிளவிட்டா இந்த உலகம் முழுக்க சொல்றதுக்கு ரெடியாக நிற்பான். Ceci est comment l'homme est. Quand une personne fait une faute, elle essaie de la cacher, mais quand une autre personne fait une faute, qu'est-ce qu'on fait? On essaie de mettre ça dans les journaux. அதான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருண்டா, 40 வருஷம் மோசேயை யாருமே போய் பார்க்கல, அவன் தனியா இருந்தான் அந்த வனாந்திரத்தில். ஆனால் ஆண்டவர் அந்த எரிகிற முச்சடியில போய் ஆண்டவர் அவனை தேடி போனார். Et nous pouvons voir que pendant 40 ans, Moïse était tout seul dans ce désert, mais la seule personne qui est venue le rencontrer dans le désert de la solitude, dans l'isolation, c'est le buisson qui brûlait notre Dieu. அங்கே மோசே மோசே என்று அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றா இன்னொரு விதத்தில் சொன்னா, நான் உன்னை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். Et là, on peut voir que Dieu l'appelle Moïse, Moïse. La terre où tu es, c'est une terre sainte. Et ensuite, il lui dévoile ce qu'il va faire dans sa vie, les plans de Dieu dans sa vie. அதான் நாங்கள் தவறுகள் செய்தாலும் நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது அங்கே ஆண்டவர் எங்களை அப்படியே கைவிடாம எங்களை தேடி வந்து எங்களை அணைச்சு கொள்ளுகிற ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற இம்மானுவேலர். Et de la même manière, lorsqu'on fait une faute, mais qu'on demande pardon au Seigneur et qu'on se repentit, qu'est-ce que Emmanuel, le Dieu qui est avec nous, fait? Il lave tous nos péchés et il nous redonne une nouvelle vie. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிபட்ட ஒரு பொம்பளையை வந்து இழுத்து கொண்டு வந்தாங்க எல்லாரும், கல்லறிஞ்சிவனை கொல்லணும், அதான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி. Même dans les jours du Seigneur Jésus-Christ, il y avait une femme adultresse qui a été prise dans le crime et qui a été ramenée au jugement devant les gens. அப்போ அவங்க கேட்டாங்க, அப்போ இவளை என்ன செய்வோம்னு சொல்லி அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்ல முதலாவது மேலே எறியட்டும் என்று சொல்லி. பார்த்தா ஆண்டவர் குனிஞ்சு எழுதி கொண்டிருந்தார். குனிஞ்சு இருக்கிற பொழுது நிமிந்து பார்க்குற பொழுது ஒருத்தனையும் காணையில. Et à cause de la règle du commandement en Israël, les adultresses ou ceux qui font de l'adultérie, ils doivent être lapidés, ils doivent être tués. Alors ils l'ont ramené pour le jugement de le Seigneur Jésus-Christ. Et le Seigneur Jésus-Christ, qu'est-ce qu'il dit? Il dit que celui qui n'a pas de péché lance la première pierre. Et ensuite il s'est baissé, il est en train de dessiner, et quand il relève sa tête, il voit qu'il n'y a personne qui est resté, parce que tout le monde avait un péché. அந்த இடத்துல பாவமே இல்லாம இருந்த ஒரு ஆள் என்று தூயவர் என்று சொன்னா அது இயேசு மட்டும்தான். La seule personne qui est restée, c'était le Seigneur Jésus-Christ, parce que lui, il n'y a aucun péché en lui. அதுல அவள் மேல கல்லறிய தகுதியான ஒரே ஆள் என்று சொன்னா அது இயேசு மட்டும்தான்.
La seule personne qui est digne de la lapider, de lui lancer la pierre, c'était seul le Seigneur Jésus-Christ. ஆனா இயேசு அவள் மனம் உடைஞ்சு அதுல அழுது கொண்டு நிக்கிறத பார்த்து அவர் மனதுருகி அங்க என்ன செய்யறார், நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பி விடுகிறார். Mais là, le Seigneur Jésus-Christ, lorsqu'il a vu que cette femme pleurait, qu'elle ressentait ses péchés, qu'est-ce qu'il a fait? Il a pardonné, il lui a dit, va et ne pêche plus. அதான் நாங்க ஒரு பிழை விடுற பொழுது, நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வர்ற பொழுது, எப்படி அந்த விபச்சார ஸ்திரீய எல்லா மனுஷரும் கல்லறிஞ்சு அவளை குற்றப்படுத்தணும், நியாயம் தீர்க்கணும் என்று வரைக்கல, அவளுக்காக பரிந்து பேசினது போல எங்களுக்காக பரிந்து பேச ஒருவர் அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Et de la même manière, même si on commet des fautes, même si on commet des péchés, si on peut se repentir comme cette femme qui était dans l'adultère, le Seigneur Jésus sera celui qui parlera pour nous, qui lavera nos péchés. உண்மையா நாங்க மனம் திரும்பினா நாங்க எங்கட விழுகைகளில எங்கட பாவங்களில நாங்க விழுந்திருக்கிற பொழுது, குற்றச்சாட்டுகளுக்குள்ள நாங்கள் அவமானத்துல இருக்கிற பொழுது, ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னா எங்களை மன்னித்து எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி அந்த தனிமையில எங்களோடு கூட இருப்பார். Lorsqu'on se repentit avec un vrai cœur, avec notre cœur plein, là le Seigneur nous relèvera et il nous restaurera les choses qu'on a perdues. மோசேயோட ஆண்டவர் கூடவே இருந்தார், அவனை தனிய விடையில எதுவரைக்கும் அவர் கூட இருந்தாருன்னு சொன்னா அவனை அடக்கம் பண்ணினதே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். Nous pouvons voir que Dieu était avec Moïse dans chaque période de sa vie, et jusqu'à quand il était là avec Moïse? Il était là jusqu'à son enterrement. அவனுடைய சகோதரர் ஆரோன் மிரியாம் கூட மோசேக்கு எதிராக பேசினாங்க எழும்பி. Même les frères et sœurs de Moïse se sont levés contre lui et ont parlé contre lui. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா எங்களோட இருதயங்களை பார்க்கிறார், எங்களோட தனிமைகளை காண்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. Mais notre Dieu est celui qui voit nos cœurs, il voit notre isolation, notre solitude. Il n'y a rien qui est caché dans la vue du Seigneur. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நாங்கள் குற்றம் செய்து விழுந்து எங்களுடைய தவறை நாங்கள் உணர்கிற பொழுது எங்களை என்ன செய்வார்னு சொன்னால் எங்களை மறுபடியுமாய் தூக்கி நிலைநிறுத்தி முடிவு பரியந்தம் எங்களை வழிநடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். La nature de notre Dieu, c'est quoi? C'est quelqu'un qui nous relève même lorsqu'on tombe dans nos péchés et qu'on est prisonnier de notre péché, mais il nous délivre, il nous libère et il nous relève sur nos pieds. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Même si nous on n'est pas fidèles, lui il est tout le temps fidèle. நம்முடைய ஆண்டவர் இம்மானுவேலர் என்று சொன்னால் எங்களை தனியவே விடாமல் இந்த உலகத்தில் எங்களோட கடைசி மூச்சு விடும் வர எங்களோட துணையாளராய் இருக்கிறார். Et notre Dieu, qui il est Emmanuel, il est le Dieu qui est avec nous jusqu'à notre dernier souffle. அப்போ நாங்கள் ஒன்று பார்த்தோம், எங்களோட வெற்றிகளின் உச்சத்தில் நாங்கள் தனிமையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். Alors la première chose, on a vu que même lors d'une isolation, même lors de notre victoire, Dieu est là pour nous. ரெண்டாவது, எங்களோட வாழ்க்கையில தோல்விகள், விழுகைகள், இழப்புகள் வருகிற பொழுது அந்த இடத்திலேயும் ஆண்டவர் எங்களை தனிய விடாமல் எங்களோட இருந்து எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். Deuxièmement, nous avons vu que Dieu est avec nous même dans nos échouements, dans nos échecs. Il est avec nous et il nous relève sur nos pieds. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பாவத்தில் விழுந்து போய் நாங்கள் கிடக்கிற பொழுது, குற்றம் செய்து அவமானத்தில் இருக்கிற பொழுது எங்களை தனிமையில் விடாமல் எங்களோட கூட இருந்து அதில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். Et troisièmement, nous avons vu que même lors d'une isolation de nos crimes, des péchés qu'on a commis, lorsqu'on nous repentit et qu'on demande pardon au Seigneur, il nous relève et il nous reprend et il restaure l'honneur qu'on a perdu. Amen. இன்றைக்கு என்ன வசனம்? இம்மானுவேல். ஹல்லேலூயா. Aujourd'hui, qu'est-ce qu'on a vu? Il est Emmanuel. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. Que la gloire soit au Seigneur. Amen. Alléluia. இவன் நல்லா லைட்டை ஆஃப் பண்ணி தூங்குறதுக்கு அப்படியே நல்ல அட்மாஸ்பியர். அமேன். எம்மானுவேல் உங்களோட கூட இருக்கிறார். அமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எம்மானுவேல் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் தனியாக இல்லை. Alléluia, on n'est jamais seul. Amen. Dieu est tout le temps avec nous, sa présence est tout le temps avec nous. அதுதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கம்ஃபர்ட். நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வெற்றி வந்தாலும் அவர் இருக்கிறாரு, தோல்வி வந்தாலும் அவர் இருக்கிறாரு,
பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவர் இருக்காரு, உயரத்தில் இருந்தாலும் அவர் இருக்காரு, பாதாளத்தில் இருந்தாலும் அவர் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருந்தாலும் அவர் இருக்காரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவன் உள்ளது. இந்த நேரத்தில் ஆண்டவரே பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே தனிமையாய் ஃபீல் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையில் இருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் எம்மானுவேலாக நீங்கள் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரும்படியாக அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய உணர்ச்சிகளை நீங்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னத்தை உணரட்டும். ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில் இருக்கலாம், எல்லாரும் இருந்தும் தனிமையாக ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, மோசேக்கு முச்செடி நடுவில் தோன்றினது போல ஆண்டவரே இவர்கள் எங்கே நின்றாலும் இவர்களுக்கு நீங்கள் தோன்றும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய முகத்தை காணட்டும், உடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கருத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஆண்டவரே, இந்த வார்த்தையை அர்ப்பணித்து இந்த வார்த்தை ஆண்டவரை கனி கொடுக்கட்டும், இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த தைரியத்தில் இவர்களுடைய வாழ்க்கையை வாழட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே எங்கள் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் கெரின் வந்து இந்த ஆராதனை முடிவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்க போகிறாங்க. கை தட்டலாமா கெரீனுக்கு? ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். யாராவதுக்கு சாட்சி இருக்கா? இல்லையா? அப்போ நாங்கள் வந்து காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீங்க. ஏசப்பா, உங்களோட ராஜ்யத்தை விதைக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க மற்றும் தேவைகளையும் சந்தியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உதயத்தில் நாங்கள் இப்போ ஜெபிச்சு முடிப்போம். ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏசப்பா, எங்கள் அனைவரையும் இந்த நொடி வரையும் எங்களோட கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி.
இயேசப்பா இந்த வர்ற நாட்களிலும் எங்கள் கூட அனைவருடையும் கூட இருங்க. ரொம்ப நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமேன். பிதாவுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரைக்கும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். எல்லாரும் வாழ்த்தி நாங்கள் கடந்து செல்லலாம். அந்த பாஸ்டர் போய் எல்லாரும் வாழ்த்துங்க. Brothers and sisters, I want to welcome you back to life, back to the one that can make your next chapter your best chapter.